ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேசன் சந்திரியோட படத்தோட டேரக்ஷனோட அப்டேட் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜேசன் சந்திரியோட படம் வந்து நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் அண்டர் கீழே வருது. இந்த படத்தில் வந்து நம்ம சந்தீப் கிஷன் அவர்கள் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து நம்ம தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு பைலிங்கல் மூவியாக வந்து எடுக்கிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் நம்ம தமிழ் அவர்கள் மியூசிக் பண்ண போகிறதா இப்போ வந்து ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோமோவே வந்து ஒரு நல்ல ப்ரோமோவாக இருந்தது. குறிப்பாக வந்து ஒரு சிலையை பேஸ் பண்ணி அப்படியே வந்து ஒன்றா விசுவல்ஸ் காமிச்சு டேரக்டரையும் அதேமாதிரி ஹீரோவையும் அந்த சேரை பேஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பரான ஒரு ஐடியான்னு சொல்லலாம். நம்மளோட ஜேசன் சஞ்சய் வந்து நம்மளோட வேட்டைக்காரன் படத்தில் வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருப்பார். ஒரு சாங்கில் வந்து சின்ன பிள்ளையாக அப்பேர் ஆகிருப்பார். இப்போ அவரோட டைரக்ஷனோட திறமையை வந்து இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக காட்ட போகிறாரு. குறிப்பாக வந்து அவர் வந்து கோர்ஸ்லாம் நிறையா பண்ணி வந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவரோட ஃபஸ்ட்டு மூவி அவருக்கு வந்து என்ன மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷனில் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக இந்த படம் வந்து என்ன ஜானரில் இருக்க போகுதுன்னு நமக்கு இன்னும் தெரியல. கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம தளபதியோட ஃபேன்ஸ்லாம் வந்து நம்ம தளபதி விஜய்க்காக வந்து கண்டிப்பாக போவாங்க. படத்துக்கு மட்டும் ஒரு வேளை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இவரும் ஒரு தவிர்க்க முடியாத டேரக்டரில் ஒரு வந்துடுவார். இப்போ இந்த படத்தை வந்து அப்டேட் கொடுத்துருக்கனால விடாமுயற்சியோட அப்டேட்டும் இந்த ஒரே நாளில் வந்திருக்கனால தளபதிக்கு வேறு லெவல் சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக தளபதியோட இந்த முயற்சினால் தளபதி என்ன தான் அரசியலுக்கு போயிருந்தாலும் அவரோட மகனை வச்சு அவங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து என்ன தான் ஆக்டிங் வரலைனாலும் டேரக்டர்னால அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது கண்டிப்பாக டேரக்ட் பண்ணுவார். அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த ப்ரோமோ பார்த்தீங்களா? இவரோட டேரக்ஷனோட திறமையை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.